ஒரு மனிதனுடைய திருமணத்தை முடிப்பதற்கு பல ஆயிரம் கோடிகளை செலவழிக்கிற ஒரு நாட்டை நாம் இருக்கிறோம். Praise the Lord. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிற உதவிகளுக்கான நன்றி. ஆண்டவர் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதி. சீராட்சி ஞானம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம் கூறுகிறது, குழந்தாய் ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே, கையேந்தி நிற்போரை காத்திருக்க வைக்காதே என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய திருமணத்தை முடிப்பதற்கு பல ஆயிரம் கோடிகளை செலவழிக்கிற ஒரு நாட்டை நாம் இருக்கிறோம். ஒரு பணக்காரனுடைய வீட்டில் நடக்கிற திருமணத்துக்கு ஒரு ஆயிரம் கோடிகளை செலவழிக்கிறார். எத்தனையோ ஏழைகள் பசியோடு வாடுகிறார்கள். இதை மறுதளித்து வாடுகிற ஒரு உலகத்தில் நாம் இருக்கிறோம். பாருங்கள், இந்த தாயார் உணவு சமைக்க முடியாமல், உண்பதற்கு வசதி இல்லாமல், பிள்ளைகள் கவனிக்காமல், சுற்றி இருக்கிற ஒரு சின்ன உதவி கூட செய்யாமல் ஒரு நிலையில் இருக்கிற இதை மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெரியவர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். நம்ம காரியத்தை புரிந்து கொள்ளணும். நம்ம வீட்டில் போடுற ஒரு கை அரிசி இன்னொருடைய பசியை போக்க முடியும். கண்டிப்பாக பொருளை அதுக்கு கொடுக்கப்படும். அமைக்கி கொலுக்கி சரிந்து வரும்படி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். அதனால் நாளினே இருதயத்தில் இருக்க வேண்டியது, ஏழையின் வயிற்றில் அழிக்காத, ஏழைகளுடைய வயிற்றில் அழிக்கக்கூடாது. அது யாராக இருக்கா, பக்கத்தில் வந்து பசியோடு இருக்காங்களா, தேவையோடு இருக்காங்களா, அவனுக்கு முடிந்த உதவியை நாம் செய்து கடவுள் நம்மை உண்டாக்கின நோக்கத்தை நிறைவேற்றும். நிச்சயமாக அதுதான் கடவுளுக்கு வந்த பலி, காணிக்கை. எல்லாத்துக்கும் மேலே இறைவனுடைய சன்னிதானத்தை போய் சேர்வதற்கு பரலோகம் என்று சொல்லக்கூட வேண்டும். பரலோகத்தை போகிறதுக்குரிய வழி என்ன அப்படின்னா, இரக்கமுள்ளவர்கள் பெற்றோர். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருக்கும். அதனால் நீங்கள்லாம் செய்கிற உதவினால இதுவரையிலும் 85க்கும் மேலானவர்களுக்கு உணவளிக்கப்படுகிறது. இந்த அம்மாவும் இரக்கத்தினால் இரக்கத்தின் இல்லத்திலிருந்து இன்று முதல் உணவை பெற்றுக்கொள்வார்கள். தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you. And I'm not laughing. Praise the Lord.